கையாளுவது, அதனால் எப்படி சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமாக வாழ முடியும் என்பதையும் பார்க்க இருக்கிறோம். மலக்கிருமியோடு மதுநீர், மதுநீர், மதுமேகம், இனிப்பு நீர் என்பதெல்லாம் சர்க்கரை நோய்க்கு சித்தர்கள் சூட்டிய பல பெயர்கள். மதுநீர், மதுனா இனிப்பு, நீர்னா சிறுநீர், சிறுநீரில் மது வெளியாகிறது, இனிப்பு வெளியாகிறது, மதுநீர். எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. மலக்கிருமியோடு மதுநீர் குடலாந்தலத்து நோயும் குலைந்து சாயும். நீரிழிவினாலே வருகிற நோய்களிலே ஒன்று செரிமான சக்தி அழிந்து போதல். மலக்கிருமியோடு, மலத்தில் கிருமி வாசம் செய்தல், அதாவது குடலுக்குள்ளே கிருமி இருத்தல். மது நீர், சிறுநீரில் இனிப்பு சத்து கழிதல். மலக்கிருமியோடு மதுநீர் குடலாந்தலத்து நோயும், குடல் தளத்தில் வருகிற நோய்கள், கேஸ்ட்ரோபேரோசிஸ் வைத்துக் கொள்ளலாம், இன்டைஜஷன் வைத்துக் கொள்ளலாம், கான்ஸ்டிபேஷன் வைத்துக் கொள்ளலாம். இவைகள் எல்லாம் குடலில் வருகிற பிணிகள். குடலாம் தலத்து நோயும் குலைந்து சாயும், குலைந்து காணாமல் போய்விடும். ஒன்றை மலரை பசுமையாக இருக்கிற போது சாறு எடுத்து அதை நீரிழிவாளர்களுக்கு கொடுத்தால் 95 விழுக்காடு அதனுடைய செயல்பாட்டு திறன் கூடுதலாக இருக்கிறது.